அன்பு, விளையாடாத. என்ன விஷயம் சொல்லு. நான் தான் காலையிலேயே சொன்னனே, இந்த குழந்தை வேண்டாம். அன்பு, அதுக்காக தான் டாக்டரை பார்க்க போனேன். அப்படி நீ டாக்டரை பார்க்க போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்ல வர? அன்பு, இல்ல, குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அதை சீக்கிரமா பண்றதுதான் நல்லது. நாள் போக போக அது 2 பேருக்குமே நல்லது இல்ல. அதான். என்ன பண்ண? குழந்தை வேண்டான்னு நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். அன்பு, யார கேட்டு குழந்தை வேண்டாம் நீ முடிவு பண்ண? இதை நான் காலையிலேயே சொன்னனே. நான் தான் கொஞ்சம் பொறுமையாரு முடிவு பண்ணலான்னு சொன்னேன்ல. பொறுமையா முடிவெடுக்கிறேன்னு கடைசியில நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். உனக்கு எல்லாமே அவசரம் தான். நீ நினைக்கிறது உடனே நடக்கணும். நான் என்ன முடிவெடுத்தாலும் நீ என்ன சப்போர்ட் பண்றன்னு சொன்ன. இப்பயே இப்படி பிஹேவ் பண்ற. உன்னோட பைத்தியக்காரத்தனத்துக்கெல்லாம் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. என்ன புருஷன் நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? எனக்கு வர கோவத்துக்கு என்ன என்ன பண்ணுவ? ஓங்கி ஒண்ணு விட்டுருவேன். நானும் நீ புரிஞ்சுப்ப நினைச்சேன். நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு பண்ற? சிவம், பேசாத. உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நீயே எல்லா முடிவையும் எடுத்துக்கோ. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் டாக்டர் கிட்ட போகல. நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். உன் குழந்தை பத்திரமா தான் இருக்கு. அன்பு, வேண்டாம். நீ யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. குழந்தை அதான். நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்ச. ஆனா நீயே இப்படி நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அன்பு, குழந்தைன்னு உடனேதான். நீயும் மத்த ஆம்பளைங்க மாதிரிதான். இந்த குழந்தை கிஃப்ட்னு சொன்ன. ஆனா பாரு, நமக்குள்ள சண்டை தான் வந்துச்சு. குழந்தை பிரச்சனை இல்ல, குழந்தை இல்லைன்னு சொன்னதுதான் பிரச்சனை. என்னை விட உனக்கு குழந்தை ரொம்ப முக்கியமா? என்ன அன்பு பேசுற? நான் உன்னையும் குழந்தையும் பிரிச்சு பார்க்கல. எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். அம்மாடி, உன் கைய கொஞ்சம் காட்டுமா. எதுக்கு? ஒண்ணு இல்ல, நாடி புடிச்சு பார்த்தா 2 நிமிஷத்துல அது என்ன வந்தேன்னு கண்டுபிடிச்சிரும். கை கொடு. கைய விடுங்க. என்ன பண்றீங்க? குழலி, உன் பாட்டிக்கு வேற வேலை இல்லையா? கூட்டிட்டு போவாங்களே. அப்புறம் கோவம் வந்தா ஏதாவது திட்டிர போற. என்ன அன்பு, நீ உன் நல்லதுக்காக சொன்னா இப்படி கோவப்படுற? ஐயோ பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி இது கண்டிப்பா ஃபுட் பாய்சனா தான் இருக்கும். நீங்க போய் சுடு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எல்லாமே சரியாயிடும். நீங்க போங்கக்கா. என்னடி நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ற? நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. வயிற்றுச்சல்ல இருக்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா. அவளோட வயிற்றுக்குள்ளே அவனோட குழந்தை இருக்கு. நினைச்சாலே அப்படி பத்திக்கிட்டு வருது. சும்மா இருந்த என் மனசுல ஆசைய வளர்த்தது சிவம். நான் இனி அவக்கு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால்தான் நான் சிவத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். சிவத்தை என் புருஷனாவும் இனி அவ என் பொண்ணாவும் நினைக்க ஆரம்பிச்சேன். இனிமே அந்த நினைப்பை என்னால மாத்திக்கவே முடியாது பாட்டி. எனக்கு கிடைக்காத நிம்மதி அவங்களுக்கு கிடைக்க கூடாது. நான் ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை அவ வாழக்கூடாது. அவளுக்கு கிடைக்கவே கூடாது. அடியே, அவங்கள பழி வாங்குறேன்னு நீ உன் நிம்மதியை கெடுத்துக்காதம்மா. அன்பு சிவமோ ஆள் ஆளுக்கு 2 குழந்தைங்களை பெத்து வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. நீ அப்படியாம்மா? நீ இன்னும் சின்ன பொண்ணுமா. இங்க பாரு பாட்டி,
நீ எனக்கு சமாதான பதிலா சொல்லி என் மனச மாத்த முயற்சி பண்ணாத. முடிஞ்சா உதவி பண்ணு, இல்ல ஒதுங்கி நின்னு நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நினைச்சிட்டேன். சரி, நீ என்ன இவ்வளவு காலையில வந்திருக்க? அடுத்த வாரம் இனியா ஓவியாவோட பர்த்டே. அவங்கள கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். இனியா ஸ்கூலுக்கு போயிருக்கா? இட்ஸ் ஓகே. அவ வர வரைக்கும் வெயிட் பண்ணி நான் அவளை கூட்டிட்டு போறேன். அதான் ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன். அதான் இனியாவோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். நீ தாராளமா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு செக்கப்க்கு போப்பா. என்ன சிவம், ஏன் இப்படி திரு திருன்னு முழிக்கிற? நான் ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிட்டேன்னா என்ன? அன்பு, இந்தாம்மா இதை எடுத்து வச்சுக்க, குங்குமம் எடுத்துக்க. எதுக்கு இதெல்லாம்? என்ன அன்பு, நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக போறேன். நீ முழுகாம இருக்கிறத கேள்விப்பட்டு சம்பிரதாயம் எல்லாம் செய்யாம இருக்கலாமா? அதுக்கு தான் இந்த பூ பழம் எல்லாமே. என்ன சொன்னீங்க? என்ன அன்பு, நீ முழுகாம இருக்கியா? சிவம், என்ன அது? அதுக்காக தான் இப்ப நீ இவ்வளவு செக்கப் கூட்டிட்டு போறேன்னு சொன்னியா? என்னத்த மொத்தமா என்கிட்ட நாடகம் ஆடி என்கிட்ட மறைச்சிடலாம் நினைச்சீங்களா? இல்ல, அது வந்து ஐயோ, அன்பு உண்டா இருக்கிறது உனக்கு தெரியாதா அரசி? வரக்கூடாத நேரத்துல வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டனா? அன்பு, எனக்கு தெரியாதுமா, என்ன மன்னிச்சிரு. நான் போயிட்டு அப்புறமா வரேன். என்னமோ இனியாவுக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்ன, இப்ப இவளே அம்மா ஆக்கிருக்க. இந்த விஷயம் எல்லாம் இனியாவுக்கு தெரியுமா? அரசி, ஏய், நீ வாய மூடு. நான் உன்கிட்ட பேசல, இனியாவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லு சிவம், இப்படி ஒரு கேவலமான விஷயம் இனியாவுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி சத்தம் போடுற? இன்னும் என்ன நடக்கணும்? நீ அவ குழந்தைக்கு அப்பாவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு, இவ உன் குழந்தைக்கு அம்மாவா இருக்க போறேன்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு, இப்ப நீங்களே ஒரு குழந்தை உருவாறதுக்கு காரணம் ஆயிட்டீங்களே. உங்க 2 பேருக்கு இது அசிங்கமா இல்ல? இங்க பாரு அரசி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. அன்புக்கும் சிவத்துக்கும் முறைப்படி கல்யாணம். இந்த அன்பு இருக்காளே, அவ ரொம்ப மோசமானவன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். புடவை விக்கிறேன்னு வீட்டுக்குள்ள வந்தா, என் பேத்தி கட்டிக்க வேண்டியவன அவ தள்ளிக்கிட்டு போயிட்டா. இத்தனை நாளா உன் புருஷன் பேரை சொல்லித்தான் அவங்கள ஆட்டம் காட்டிட்டு இருந்த. இன்னைக்கு உன்னையே வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கல்ல. அவ யாரு பாட்டி இவங்கள வெளிய போக சொல்ல? அவங்க மாமனார் மாமியாரே வெளிய போக சொல்லல. ஏன் சிவம் கூட வெளிய போன்னு ஒரு தடவை கூட சொல்லல. அவ சொல்றான்னா அவளுக்கு அவ்ளோ திமிரு. அவ இடத்த கொடுத்தா, இவ மடத்தை புடிச்சிட்டா. அவ வயித்துல வேற இந்த வீட்டு வாரிசு வளருது. அதான் எல்லாருமே சலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு எல்லா உரிமையும் வந்தாச்சு. அவகிட்ட போய் யார் பேச முடியும்? அவளுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் நடந்தப்பவே இந்த வீட்ல திமிராதான் சுத்துவான். இப்ப கேட்கவா வேணும்? திமிரு இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும். என்ன பத்தி அவளுக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ண போறீங்க? அடுத்து என்ன? இனிமே அரசி இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கணும்னா அன்பு மேடத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். என்ன 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாமாமாமாமாமா. கீழே உன் பாச்சா ஒண்ணும் பலிக்கல, எங்க கிட்டதான் உன் ஜம்பமே. சிவம் அவளோட கைக்குள்ள இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தெரியும், சிவம் எங்க தட்டினா அவன் வழிக்கு வருவான்னு.
ஓவியாவை வச்சே நான் பண்ற டிராமால சிவம் அவள் இந்த வீட்டை விட்டு துரத்துறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எல்லாம் கரெக்ட் தான். இதத்தான் நீயும் 2 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப என்னடான்னா அவ 2 மாசம் முழுகாம இருக்கா. கன்சீவ் ஆயிருக்கா, அவ்வளவுதானே. இன்னும் குழந்தை பிறக்கல இல்ல. என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஹே குழலி, ரொம்ப நல்ல மாதிரிலாம் நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். சிவம் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் தள்ளி இருந்து யோசிக்கிறேன்னா நீ பக்கத்திலே இருந்து யோசிக்கிற, அவ்வளவுதானே. குழந்தை இருக்குன்னு தான் அந்த அன்பு இவ்ளோ ஆட்டம் ஆடுறா. ஒருவேளை அந்த குழந்தை இல்லாம பண்ணிட்டா? அம்மாடி, உன் திட்டம் ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்க. திட்டம்லாம் ரொம்ப பெருசுதான், ஆனா அதுக்கு உதவி பண்ண போறவங்க உனக்கு உதவி பண்றதுல எங்களுக்கு என்னம்மா லாபம்? பாட்டி, இதுல லாபத்தெல்லாம் பாக்காதீங்க. நமக்கு பிடிக்காதவங்களுக்கு வலிக்க போகுது, அது நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. குழந்தைங்க பொறக்க போற குழந்தைய வேண்டான்னு சொல்லணும். ஏய், ஓ சாரி, 5 பிள்ளைங்க. அதை யோசிச்சு பார்க்கும் போதே சூப்பரா இருக்குல்ல. ஆமா வக்கீலு. வக்கீலு, நம்ம பேசாம மதுரைக்கே போயிடலாமா? நிஜமாவா சொல்ற? மதுரைக்கு போயிட்டு சிம்பிளா ஜாலியா இருக்கலாம். அங்கதான் உனக்கு நிறைய கேஸ் வராது. இங்கேயும் பெருசா கேஸ் எல்லாம் வரதில்ல. அப்புறம் என்ன, அங்க இதை விட ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம். நாம 2 பேருமே நிறைய வருஷங்களை வேஸ்ட் பண்ணிதான் நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால விட்ட அந்த 10 வருஷத்தோட சந்தோஷத்தையும் வாழ்க்கையையும் நாம நல்லா வாழ்ந்தாகணும். பெர்ஃபெக்ட், நான் ரெடி. ஆனா இந்த ஓவியாவை மட்டும் எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? விடு வக்கீலு. 2-3 கேரக்டருக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியிருக்கு. யார சொல்ற? மாடியில இருந்து நம்ம தலை மேல உட்காந்து நம்மள வேவு பாத்துக்கிட்டு இருக்கால, அவளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏய், அவளுக்கும் சரவணனுக்கும் நிச்சயம் ஆயிருக்குல்ல? நிச்சயம் தானே ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலையே. அரசியவே நான் ஓட ஓட துரத்துறேன், இந்த குழலையே நான் வீட்டுக்குள்ள விட்டுருவேனா? நீ சம ஃபார்ம்ல இருக்க போலயே. இனிமே அன்பே சிவம் கிடையாது, சிவமே அன்பு. சும்மா நீ வேடிக்கை மட்டும் பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, இந்த தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது? உள்ள இருக்கிற உன் புள்ளதான் இந்த தைரியத்தை கொடுத்துட்டான். ஓ, பையனே முடிவு பண்ணிட்டியா? அது குட்டி அன்புதான். உன்ன மாதிரியே சீரியஸா முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தான் பிறக்கும். ஒரு நிமிஷம். யாரு? டாக்டர். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். சிவம், சொல்லுங்க. ஸ்கேன் பிளட் ரிப்போர்ட் இப்பதான் வந்துச்சு. எல்லாத்தையும் இப்பதான் பார்த்தேன். இந்த குழந்தைய நீங்க பெத்துக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு. இந்த குழந்தையால அன்புக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அது உயிருக்கே கூட ஆபத்தா முடியும். அதனால இந்த குழந்தைய உடனே அபார்ட் பண்றதா நல்லது. சிவம், அன்புவை நீங்க கூட்டிட்டு வாங்க, நானே அவங்க கிட்ட சொல்றேன். சரி. என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? நீங்களும் நமக்கு தான் எல்லாம் செய்யறாங்கன்னு கண்டுக்காம விட்டுட்டீங்க. இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா ஆப்பு வரப்போகுது. ஏய், நீங்க எப்பவுமே எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணதில்ல, ஆனா நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பேன். ஏற்கனவே இந்த வீட்ல 4 பேர் இருக்கீங்க, இருக்கிறவங்களுக்கே இடம் பத்தல, இப்ப எதுக்கு இந்த பிள்ளை? நல்ல அம்மா அப்பாவா இருந்தா யோசிப்பாங்க, அவங்கதான் நல்லவங்க கிடையாதே. பாத்துக்கோங்க, புள்ள பிறந்ததும் நீங்க தெருவுல நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ
பிறக்க போற குழந்தைங்க தான் அவங்களுக்கு வாரிசு. நீங்க வெறும் எடுப்படிங்க தான். சூதானமா இருந்துக்கோங்கப்பா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், நான் எதுவும் சொல்லலப்பா. வரப்போற பிள்ளைங்களை வேணா தம்பி தங்கச்சின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதுங்க உங்களை அப்படி நினைக்காதுங்க. அது மட்டும் பாத்துக்கோங்க. ஏனியா, அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? டடாய். என்ன பாக்குற? உனக்குதான். இந்தா. சாப்பிடுமா. இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இனியா, அப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நான் எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ சின்ன பொண்ணு, ஆனா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமலும் இருக்க முடியாது. அம்மா பிரெக்னெண்டா இருக்காங்க, அதானே? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும்பா. அதான் எப்படி? அம்மா வாமிட் பண்றாங்க, டாக்டர்லாம் வராங்க. நீயும் அம்மாவும் அடிக்கடி ரகசியமா பேசிக்கிறீங்க. பாட்டியும் உங்க 2 பேர்கிட்டயும் பேசுறாங்க. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னடானா படார்னு விஷயத்தை போட்டு உடச்சியே. இனியா, அப்பாவும் அம்மாவும் இன்னொரு குழந்தை வேணும்னு யோசிக்கல. நீ, ஓவியா, கலை, பாரதின்னு 4 பேர் இருக்கீங்க. நம்மளே பெரிய குடும்பம் தான். ஆமாப்பா, இப்பவே கார்ல இடம் பத்தல. பரவாயில்லடா, பெரிய கார் ஒண்ணு வாங்கிடலாம். இல்லடா, இந்த குழந்தைய பெத்துக்கலாமா வேணாமான்னு நானும் அம்மாவும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒரு குட்டி தம்பியோ தங்கச்சியோ இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இல்லடா, குழந்தைங்க மேல இருக்கிற பாசம் எப்பவுமே பெருகிட்டே தான் போகும், எப்பவும் குறையாது. இப்போ உனக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க. இன்னொரு தம்பியோ தங்கச்சியும் வந்தா அது இன்னும் ஜாலியா இருக்கும். குட்டி குழந்தைய பாக்குறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னடா யோசிக்கிற? இல்லப்பா, எனக்கு வேண்டாம். சரி, எதுக்காக நீ வேண்டாம்னு சொல்ற? எனக்கு வேண்டாப்பா. இங்க பாருடா, நீ இன்னும் சின்ன குழந்தை தான். அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உன்னை கஷ்டப்படுத்துற எதையும் அப்பா பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. பாரு, அப்பா இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்றேன்னா அது சரியாதான் இருக்குன்னு உனக்கு புரியலையா? இல்லப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. நான் சொல்றத கேளு. ப்ளீஸ் கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு பாப்பா வேணாம். வேண்டானா எதுக்கு வேண்டாம்? வேண்டானா வேண்டாதான்ப்பா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அது தப்பு இல்லையா? நான் உன்னை பத்தி என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீ இப்படி பேசுற. பாத்தியா, பாப்பா இன்னும் பிறக்கவே இல்ல, அதுக்குள்ளே நான் உனக்கு தப்பா தெரியறேன்ல. அப்படி இல்ல இனியா. வேண்டாம்ப்பா, வேண்டாம், அவ்வளவுதான். என்ன அன்பு, பிரெட் மட்டும் சாப்பிடுறான், ஜாம் எங்க? இல்ல, நான் அவனுக்காக தோசை சுடுறேன். எனக்கு தோசை வேணாம். எதுக்குடா வேணாம்? எனக்கு வேணான்றல. அதான் எதுக்கு வேணாம். பாட்டி, பாட்டி, பாட்டி. ஏய், பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க, என்ன வேணும்? தாத்தா, தாத்தா. என்ன பாரதி,
என்ன தாத்தா ஆ. எனக்கு இத பிரெட் டோஸ்ட் பண்ணி ஜாம் தடவி கொடுங்க. பண்ணிட்டா போச்சு குடு. மாமா ஆ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இவனுக்காக தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா அதை சாப்பிடட்டும், இல்லனா பட்னியாவே ஸ்கூலுக்கு போகட்டும். என்னம்மா நீ டெய்லி தோசை தானே அவன் சாப்பிடுறான், அதான் அவனுக்கு போர் அடிச்சிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, அப்புறம் என்ன? அம்மா கூட சண்டை. ஆ? அம்மா கூட சண்டையா? டேய், எதுவா இருந்தாலும் தாத்தா கிட்ட சொல்லுடா. எனக்கு அம்மா பிடிக்கல. என்ன பாரதி இது? அம்மாவை பிடிக்கலன்னு யாராவது சொல்லுவாங்களா? பாரதி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சிவம், நீ கொஞ்சம் அமைதியாடுறா. பாரதி, நீ சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? எனக்கு தம்பி தங்கச்சில வேணாம், நான் போறேன். பாரதி, டேய் பாரதி, பாரதி பாரதி, பாரதி நில்லு. டேய். ஆமாமா, 4ஆம் தேதி தானே, நான் வந்துடுறேன். நாம கோயில்ல வச்சு பேசி முடிச்சுக்கலாம். சரி சரி. அப்புறம் கிழவி, ஆ? என்ன விஷயம்? யார்கிட்ட போன் பேசிட்டு இருக்க? அப்பா, ஒரு நிமிஷம் பா, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். கட் பண்ணிக்க. ஏய், என்னடி, நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. மாப்பிள்ளை டாக்டரா, வெளிநாட்டுக்காரனா. இந்த ஊர் பொண்ணுதான் வேணும்னு மாப்பிள்ளை சொல்றானா? அதெல்லாம் சரி. இப்ப நீ யாருக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்க? இந்த வயசுல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன், எல்லாம் உனக்கு தாண்டி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாட்டி? நம்ம தட்டை மாத்தி கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோம். நீ என்னடானா வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்க? ஏய், இன்னுமாடி அவங்கள நம்புற? அந்த சுள்ளான கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு சம்மதமா? நான் அந்த வீட்டுக்கு தான் மருமகள போவேன். ஏய், அதுக்கு இல்லடி, உன் வாழ்க்கையை அழிச்சு அவ வாழ்க்கையை நீ கெடுக்கணுமா என்ன? இங்க பாரு கிழவி, ஏதாவது ஆட்டத்தை மட்டும் கலைக்கலான்னு பார்த்த உனக்கு கொன்னுடுவேன். நான் அந்த வீட்டுல தான் மருமகளா இருப்பேன். சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை நடத்த சொல்லி உங்ககிட்ட பேசு. உன் தலையெழுத்த யாராலடி மாத்த முடியும்? இன்னைக்கே நம்ம ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லி நான் நாள் பாத்துறேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளுக்குள்ள என் கல்யாணம் நடந்தாகணும். சரிடி, நான் பாத்துக்கிறேன். ஆனா அவனை கல்யாணம் கட்டுறதே சிவமோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்காக இருந்தா நான் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்படி என்ன சிவா மேல உனக்கு அக்கறை? நான் சிவமோட பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மருமக. இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுனா அத சரி பண்ண வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்கிட்டயே அந்த வீட்டு மருமகன்னு எவ்வளவு திமிரா சொல்ற பாரு. அந்த திமிருதான் எங்களை கோவப்பட வைக்குது. ஆரம்பத்திலேயே இவ தப்பான ஆளுன்னு இவகிட்ட சொன்ன, இவதான் நம்பவே இல்ல. நீ பண்ண காரியத்துக்கு அனுபவிச்சே ஆகணும். நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது குழலியோட வாழ்க்கை, அத நீ வாழவே கூடாது. பாட்டி சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கு, சீரியஸா எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்காத. என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். அக்கா, நாம 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்க போறோம். ஒற்றுமையா இருப்போம்க்கா. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? மேலும் மேலும் ஏன் எங்களை கெட்டவங்களாக்குறீங்க? நீங்க என்ன பண்ணாலும் சரவணனோட என் கல்யாணம் நடந்தே தீரும். பாட்டி, வா போலாம். ஓகே. விடு அன்பு, பிறக்க போற குழந்தைக்காக இருக்கிற குழந்தைங்க மனச நம்ம காயப்படுத்த கூடாது. அவங்க சந்தோஷமா இல்லனா நாம 2 பேரும் சேர்ந்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. நானும் அதே தான் யோசிக்கிறேன். அம்மாவா அப்பாவான்னு யோசிக்கும் போது இனியா என்கிட்ட தான் வந்தான். நான் என்ன நினைக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ எதையுமே என்கிட்ட எதிர்பார்த்ததே இல்லை. நான் அவளுக்காக எதுவுமே பண்ணதே இல்லை. நீ ஒரு நல்ல அப்பாவா அவளுக்கு எப்பவுமே இருந்திருக்க.
அதனாலதான் அவ உன்னை எப்பவும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறா. ம். ஆமா அன்பு, நீ சொல்றது கரெக்ட் தான். பாரதி கலையும் கூட அப்படிதான். பாரதிக்கு என் மேல நம்பிக்கை ஜாஸ்தி. எல்லா வசதியையும் விட்டுட்டு சென்னைக்கு வந்தப்ப பாரதி ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டான். கவலைப்படாதம்மா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னான். நீ வேணும்னு நான் முடிவு பண்ணப்ப அந்த முடிவை அவனும் ஏத்துக்கிட்டான். உன்னை அப்பாவா ஏத்துக்கிட்டான். இப்படி எல்லாத்தையும் ஏத்துக்கிட்ட நம்ம பசங்க ஏன் இந்த விஷயத்துல இப்படி அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பிடிவாதமும் ஒரு வகையில அன்புதான். அவங்களோட இடத்த வரப்போற 2 பசங்களுக்கு விட்டு தர அவங்க தயாரா இல்ல. அந்த கோவத்தை தான் அவங்க இப்படி காட்டுறாங்க. அத கோவன்னு கூட சொல்ல முடியாது, வருத்தப்படுறாங்க. அத நாம எப்படி சரி பண்ண போறோம்? என்னால பசங்களை பார்க்க முடியல சிவம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் அன்பு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு புரியுது அன்பு. நமக்கு பிடிக்காதவங்களுக்காக கூட நாம எத்தனையோ விஷயத்த பண்ணிருக்கோம். நாம நேசிக்கிற நம்ம குழந்தைங்களுக்காக நாம இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும். நான் டாக்டர் கிட்ட பேசவா? அதுக்கு முன்னாடி நான் போய் பசங்க கிட்ட பேசுறேன். அன்பு, பசங்க கிட்டயா? முடிவுதான் எடுத்தாச்சுல்ல, பேசிடலாம். இனியா, இனியா. அன்பு, ஏன்? இருங்க சிவம். உங்களோட சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். அதை விட எங்களுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசில்ல. நாங்க அந்த குழந்தைய வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்க 4 பேரும் தான் எங்களுக்கு எப்பவுமே பசங்க. எங்களுக்கு வேற யாரும் வேண்டாம். நாங்க ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரிம்மா. இனியா, சாரிப்பா. எங்களுக்கு புரியுது. நீங்க கஷ்டப்படுற மாதிரி நாங்க எப்போ எதுவும் பண்ண மாட்டோம். அம்மா அப்பாக்கு அந்த குழந்தை மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அண்ணனுக்கும் அக்காவுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? நீங்க எவ்வளவு ஆசையா இருந்திருப்பீங்க, குட்டி பாப்பா வரப்போகுது, அவங்க கூட ஜாலியா விளையாடலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு. ஆமாவா இல்லையா? வெரி குட். நீங்களே இவ்வளவு சந்தோஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ஆனா உங்க அம்மாவோ அப்பாவோ குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். அம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க தம்பியோட விளையாடுவோம், ஜாலியா இருப்போம், நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுவீங்களா? அதே மாதிரி உங்க அப்பா கிட்டயும் சொல்லுங்க. 4 குழந்தைங்களை பாத்துக்கிறீங்கல்ல, உங்களால இன்னொரு குழந்தைய பாத்துக்க முடியாதான்னு நீங்க தான் கேட்கணும். இல்ல டாக்டர், இங்க பாருங்க, உங்க பிள்ளைங்களோட அனுமதி இல்லாம நீங்க உங்க குழந்தைய கலைக்க முடியாது. இப்போ உங்க அம்மா வயித்துல இருக்க பாப்பாவ உங்களுக்கு நான் காட்ட போறேன், பாக்கலாமா? வெரி குட். பாத்தீங்களா, அது குட்டியா தெரியுது இல்ல? அதுதான் பாப்பா.
அவங்க கலக்கலான்னு தான் யோசிப்பாங்க. நீங்க விட்டுற கூடாது, ஓகேவா? நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமை குழந்தைய கலக்கிறதுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க அப்பா அம்மாவுக்கு பாப்பா வேணுங்கிறத புரிய வைங்க, சரியா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, ஓகேவா? ஓ, அப்புறம் உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சாமே. உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு தான் இருக்க. சும்மா அண்ணனுக்காகன்னு சொல்லிட்டு நீ கல்யாண வாழ்க்கைக்கே தயாராயிட்ட. இல்லைங்க, அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஹே போடா. இப்போ அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்வ, அப்புறம் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்வ, அப்புறம் குழந்தை எப்படி பிறந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொல்வ. ஹே போ. ஏங்க ஹே கையை எடு. தேவையில்லாம என் கைய பிடிக்காத, கையை எடு. நானும் என் கூட வேலை பாக்குற டாக்டரை தான் லவ் பண்றேன். இன்னும் 2-3 மாசத்துல ஃபாரின்ல அவருக்கு வேலை கிடைச்சிரும். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூடவே ஃபாரின் போறேன். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நீ மட்டும் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் மட்டும் உன்னை நினைச்சிட்டு தனியா இருக்கணுமா? ஓ, கரெக்ட்டுங்க. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டுங்க. டேய், என்னடா நீ யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, நீ சரிங்கிற? சரியான கோழடா. உனக்கு ஆசைப்படுறதுக்கு மட்டும் தான் தெரியும், அது கிடைக்க முயற்சி பண்ணவே மாட்டேன். ஒரு நிமிஷம். என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும்ல. நான் எப்படிங்க இன்னொருத்தைய கட்டிப்பேன்னு நீங்க நினைச்சீங்க? இப்ப நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க, இப்பவே எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க பின்னாடி வந்துடுறேங்க. ஹே சுமார், நடக்கிறத மட்டும் பேசு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு, என்ன விட்டுரு. கை நீட்டு. நீட்டு. Wish you a happy married life. டேய், எப்ப வருவ? மதியத்துக்குள்ள வந்துரும் மாமா. சரி சரி, போயிட்டு வா, நேரத்தோட வா. என்ன போ. வரேன் மாமா. வரேண்ணே. பாட்டி, நாமளும் இப்போ கீழே போலாம். வா போய் பாப்போம், வா. சிவா, இந்த வாலு பையன் ரொம்ப அமைதியா இருக்கான், ஆச்சரியமா இருக்கு. யார் இவனா? நீங்க வேற. என்ன ஆச்சு சார்? குடும்பமே குதூகலத்துல இருக்கு போல இருக்கு. வாங்கம்மா. மேல இருந்து பார்த்தேன், சரவணன் தம்பி பட்டு வேட்டி சட்டையில நல்லா மாப்பிள கணக்கா ஷோக்கா கிளம்பிட்டாரு. அத பாக்கும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னம்மா, என்னன்னு சொல்லுங்க. என் பேத்தி கல்யாணத்தை பத்தி பேசுனதுல இன்னும் எந்த முடிவும் எடுக்கலையேன்னு தோணுச்சு. அதுக்கு என்னம்மா, பண்ணிடலாம். அதான் நிச்சயம் முடிஞ்சிடுச்சு இல்ல, ஒரு நல்ல நாளா பார்த்து முடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியாதாமா, நடுவுல போலீஸ் அது இதுன்னு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்து போச்சு. அதான் அத பத்தி யோசிக்க நேரம் இல்லாம போயிடுச்சு. ஏய்யா, உங்க வீட்டுல இருக்கிற புள்ளைய பத்தியே யோசிக்கிறீங்க. எங்க வீட்லயும் ஒரு புள்ள இருக்கு, அவளை பத்தியும் யோசிக்கணும்ல. இப்ப என்ன அவசரம், பாத்துக்கலாம். ஏமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு முழுகாம இருப்ப, என் புள்ள கல்யாணமே ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, வீட்ல ஒருத்தர் உண்டாயிருக்கும் போது கல்யாணம் எல்லாம் நடத்த மாட்டாங்க. என்னடி இது புதுசு புதுசா கதை சொல்றாங்க? இல்லம்மா, மதுரை பக்கம்லாம் இதுதான் வழக்கம். வீட்டுல யாராவது முழுகாம இருந்தாங்கன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க.
என்னங்க நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லையே. இல்லம்மா, இப்படி ஒரு சம்பிரதாயம் மதுரை பக்கம் இருக்குன்னு தான் சொன்னேன். அதனால நான் தள்ளி போடுறேன்னு சொல்லலாமா? ஒண்ணு பண்ணலாம், ஜோசியத்தை பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா, எங்க புள்ள உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க விருப்பப்பட்டு தானே தட்டெல்லாம் மாத்தி இருக்கோம். எங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்ல. நாம கல்யாணத்தை சிறப்பா ஜாம் ஜாம் பண்ணிடலாம். ரொம்ப நல்லதுங்க. நாங்க கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வந்துட்டோம். அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவன் தான் மாப்பிள்ளை கணக்கா கிளம்பி போறான்னா உங்க பேத்தியும் பொண்ணு கணக்கா கிளம்பி போறா? ஆமா, நாங்க பின்னாடியே மாப்பிள்ளைய விரட்டிக்கிட்டு போய் அப்படியே ஒரு கோயில்ல வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வர போறோம். என்ன சிரிக்கிறீங்க? இல்லம்மா, நாம எதுக்கு திருட்டுத்தனமா கோயில வச்சு கல்யாணம் பண்ணோம்? யாருக்கு எப்படி கல்யாணம் நடக்கணும்னு மேல இருக்கிறவன் யோசிக்கிறான்ல, நம்ம கையில என்ன இருக்கு? சரி சரி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். வாடி. பாட்டி, ஒருவேளை அந்த சரவணன் வராம ஏமாத்திட்டானா? இங்க பாரு, அவன் மட்டும் வராம போகட்டும், அவனை நிக்க வச்சு கொளுத்தி போட்டுறேன். சரியா? பாட்டி, வந்துருவான்ல? வந்துருவாண்டி. இதையே 1000 தடவை கேட்டுட்ட. வந்துருவான் வந்துருவான், பயப்படாத, வந்துருவான். வந்துருவான். என்னடி இது நேரம் போய்கிட்டே இருக்கு, மாப்பிள்ள பையனை காணோம். நாடியா எங்க இருக்கு? மாப்பிள்ளை இன்னும் காணுமே. ஐயோ, மாப்பிள்ள வந்துருவாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன? இல்லம்மா, அந்த கல்யாணத்துக்காவது போயிருப்பேன். மாப்பிள்ள வந்துகிட்டே இருப்பாரு, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. போங்க போங்க போங்க. சரி. ஏண்டி குழலி, அவன் வந்துருவான்ல? என்ன கிழவி, இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேன். என்ன நம்புன்னு சொல்லிட்டு இப்ப அதே கேள்வி ஏன் கிட்ட கேக்குற? இல்ல, நேரமாகிட்டே போகுதே, அதான் கேட்டேன். வருவானா? அம்மாடி, எதுக்கோ இன்னொரு தடவை போன போடுமா, முறைக்காத, போடு. போன் எடுத்தானா? பாட்டி போனை எடுக்கல. ஒருவேளை வராம போயிடுவானோ? அங்க பாரு குழலி, வந்துட்டான். ஏ குழலி, அங்க பாரு மாப்பிளைய. மாப்பிள்ள மாலையோட வந்து இறங்குறான். அடியே, சும்மா சொல்லக்கூடாதுடி. அவங்க அண்ணன் குடும்பத்துக்காக எதை வேணாலும் செய்வா இவன். இது ஒண்ணு போதும் அவனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. ஹே, அறிவில்லையா உனக்கு? எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சிட்டு இருக்க? ஒருத்த மேல ஆசைப்பட்டு அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய பொண்ணுங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா யாரோ ஒருத்தர் மேல ஆசைப்பட்டுட்டு அவனை சங்கடப்படுத்தணும்ன்றதுக்காக இன்னொருத்தர் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஆள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னடி நீங்க யாரு? இவளோட பாட்டி தானே? சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணா மண்டையில கொட்டி தப்புன்னு சொல்றத விட்டுட்டு நீங்களும் அவளோட சேர்ந்து எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ யாரு எங்களுக்கு வந்து புதுசா நியாயம் சொல்லிட்டு இருக்க? எங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க பேத்திய முதல்ல ஒழுங்கா வளர்க்க தெரிஞ்சுதா? அவளுக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருந்திருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? நீங்க என்னடானா என் பேத்தி வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்கள ஏதாச்சும் பண்ணிடணும்னு ஆவேசம் படுறீங்க. வயசானா பொறுமை வரணும், நிதானம் வரணும். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. எனக்கு புரியல. அப்ப எனக்கு என்ன பதில்? உனக்கு ஒரு பதிலும் கிடையாது. போதும், நீ பண்ணதெல்லாமே போதும். அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி கெடுக்கிறதுன்னு விட்டுட்டு உன் வாழ்க்கைய பாரு. பாட்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு அட்வைஸ் வேற பண்றியா? உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்ன நீ ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் உன் மேல ஒரு சின்ன பரிதாபம் இருக்கு.
அதனாலதான் நீ தப்பு பண்ணன்னு தெரிஞ்சும் உன் மேல பாவம் பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே நீ அட்வான்டேஜா எடுத்துக்காத. எங்க வாழ்க்கையில இனிமே நீங்க குறுக்க வந்தீங்க அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஏய் வாடி போலாம். ஏய் நில்லு பாட்டி, அவ என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தியா? அவள ஏய் அவ மானங்கட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காடி. இந்த ஏமாளி பைய குடும்பத்தை நம்பி நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். வாடி. சொல்லு. வேண்டாம் நீ விட்டுறலாம். நான் சொல்லட்டுமா? உங்க அண்ணனும் நானும் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக குழலிய கடத்திட்டு போனது நீதான். அண்ணி கரெக்டா? அண்ணி இதுக்கும் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இங்க பாரு சரவணா, எப்பவோ நடந்தது இது. அத நீதான் பண்ணன்னு எனக்கு எப்பவோ தெரியும். பழைய அன்புவா இருந்திருந்தா என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன உன் மேல கோவப்பட்டிருப்பேன். இப்ப நான் பழைய அன்பு இல்ல, அதை தாண்டி நான் எப்போ வந்துட்டேன். இந்த விஷயத்துக்காகவா நீ இவ்ளோ பெரிய முடிவெடுத்த? இல்ல நீ, நான் மனசறிஞ்சு இது வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. ஆனா குழலிக்கு நான் பண்ணது தப்புதான் அண்ணி. அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அவளோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன். அதுக்கு இது ஒரு பிராய்ச்சித்தமா இருந்துட்டு போயிரட்டும். இனிமேலும் நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது. சரவணா, உனக்கு புரியலையா? குழலி மேலும் பிரச்சனை பண்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இல்ல நீ, குழலியோட மனசு கண்டிப்பா மாறும். சரவணா, நீ ஒரு சாதாரண பொண்ணுக்கு இத பண்ணிருந்தா நானும் உன் முடிவுக்கு சம்மதம் சொல்லிருப்பேன். ஆனா குழலி நீ நினைக்கிற அளவுக்கு சாதாரண பொண்ணு இல்ல. சரி, நீ குழலிய கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்ட. நான் எதுக்கு அதை தடுத்து நிறுத்திக்கிட்டேன்? நீ என்ன சொல்ற? என்ன மலர், என்ன யோசிக்கிற? இல்ல, இது எதுவும் சரியா வராத. என்ன சொல்ற? சரவணனுக்கு சொந்தமா முடிவெடுக்கிறதுக்கு தைரியம் இல்ல. எல்லா முடிவையும் சிவத்தை நம்பிதான் எடுக்கிறான். அத நான் தப்பு சொல்லல அண்ணி. ஆனா அது லைஃபுக்கு சரியா வருமானு எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு புரியுது மலர். எப்பவுமே ஒரு ஆம்பளை மேன்லியா இருக்கணும்னு நமக்கு தோணும். அவன் முரட்டுத்தனமா இருக்கணும், எல்லார் கூடயும் சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த முரட்டுத்தனத்தினால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் இவன் ஏன் இப்படி இருக்கான், சாஃப்டா இருக்கலாம்னு யோசிப்பாங்க. நீ எதெல்லாம் சரவணனோட மைனஸ்ன்னு சொல்றியோ அதத்தான் நான் அவனோட பிளஸ்ன்னு சொல்றேன். அவனுக்கு எல்லாரையும் மதிக்க தெரியும், யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நினைப்பான். சரவண வெல் மேனர்ட், சாஃப்ட் ஸ்போக்கனான ஆளு. நான் தான் அவன் உனக்கு வேண்டான்னு சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், அவனை விட உனக்கு பெஸ்டான ஒருத்தன் கிடைக்க மாட்டான். நீ என்ன சொல்ற? எனக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப என் மனசு வேணான்னு சொல்லுது. அதான் அவன் அந்த குழலிய கல்யாணம் பண்ணிக்க போறானே, அப்ப கூட அவன் என்னை பத்தி யோசிக்கல. அங்க நடந்த சூழ்நிலையே வேற மலர். எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்ல. மலர், நீ அவனை தப்பா புரிஞ்சுகிட்ட. இப்ப நீ பேசுறது வீம்புக்கு பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்ல அண்ணி. சரி, அதை விட நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. என்ன அண்ணி? சாட்சி கையெழுத்து போட உன்னால வர முடியுமா?
என்னடா நம்ம லவ் பண்ணவன் கல்யாணத்துக்கு நம்மளையே சாட்சி கையெழுத்து போட கூப்பிடுறாங்களேன்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல. சரவணா, அது சரி, மலர் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? என் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அன்பு, உண்மையை சொல்லவா? இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருந்தோம். நீ இவ்வளவு சுலபமா தீர்த்து வச்சிட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன பேசுற? இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லு? நீ வேற லெவல் அன்பு. எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் எது தெரியுமா? என்ன? குடும்பத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்க. காதலர்களை சேர்த்து வச்சிருக்க. ஆனா நீ பண்ணதை எதுவும் வெளியே சொல்லிக்காம பெருந்தன்மையா இருக்க பாரு, அதுதான். இழந்துட்டேன் கோர்ட்ல. இதையே நான் இப்ப காரணமா காமிச்சு உங்க எல்லார்கிட்ட இருந்து நான் இனியாவும் பிரிக்கிறேன். என்னம்மா பேசுற நீ? ஓவியாவும் இனியாவும் இனிமே ஏன் கூட தான் இருக்க போறாங்க. அதுக்கு நீங்க எல்லாருமே தயாரா இருங்க. அரசை, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்க? என்ன பயமா இருக்கா? பயமா? பயம்லாம் இல்ல. அப்ப கோர்ட்ல சந்திக்கிறதுக்கு தயாரா இருங்க. சரிம்மா, நோட்டீஸ் கொடுத்துட்டல, போ, கோர்ட்ல பாத்துக்கலாம். நான் இப்பவே இனியாவை கூட்டிட்டு போவேன். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. இல்ல, நீங்க ஏன் மேல இருக்கிற கோவத்துல அவளை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவீங்க. ஒழுங்கா இனியாவை என் கூட அனுப்பி வைங்க. என்னம்மா பேசுற நீ? நாங்க என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனியாவை என் கூட அனுப்பி வைங்க. ஏய், அதான் நோட்டீஸ் கொடுத்துட்டேல, முறைப்படி கோர்ட்ல போய் வாதாடி ஜெயிச்சு இனியாவை கூட்டிட்டு போ. அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களால இனியாவை அனுப்ப முடியாது. கிளம்பு. போமா, அதான் சொல்லிட்டான்ல, போமா. என் அன்பு, நான் இப்ப சொல்றேன், என் குழந்தைக்கு மட்டும் உன்னால ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அது உன்னாலதான். இனியா இங்க நிம்மதியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு அது பிடிக்கல. ஓவியா மாதிரியே அவளோட வாழ்க்கையையும் வீணாக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பாக்குற? ஓவியா எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். நீ இனியாவை பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, இப்ப நான் சொல்றேன், நீ பாத்துக்கிட்டே இரு. உன்கிட்ட இருந்து ஓவியாவை பிரிச்சு கூட்டிட்டு வந்து எங்க கூட தங்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. பாப்போம். என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல? உங்க எல்லாருக்கும் நான் கோர்ட்ல பதில் சொல்றேன். கோர்ட்லயா? சொல்லு சொல்லு. இப்ப நீ முதல்ல கிளம்பு. வேண்டாம், எனக்கு போதும். கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம். அந்த அரசி கொடுத்த நோட்டீஸ பத்தி யோசிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கியா? சச்ச, அவளா ஒரு ஆளா? அவளை பத்தி நான் எதுக்கு யோசிக்க போறேன்? அது நம்ம குழந்தைங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, குழந்தைங்கள எங்க? நம்ம கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க 3 பேரும் ஒரே ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சிவம். எனக்கும் தான் அன்பு. இப்ப நாம என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. இங்க பாரு, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அன்னைக்கு டாக்டர் குழந்தையோட ஸ்கேனை அவங்க கிட்ட காட்டினப்போ அவங்க 2 பேரும் முகத்தையும் நீ பார்க்கல. ஆனா நான் பார்த்தேன். என்ன பார்த்த? ஒரு உயிர் துடிப்ப ஸ்கேன் மானிட்டர்ல பாக்குறப்போ
எனக்கே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. திரும்பி பார்த்தா பாரதி இனியாவும் கண்ணசைக்காம பார்த்துட்டே இருந்தாங்க. நாம என்னமோ நம்ம பிள்ளைங்கள எமோஷனலா பிளாக்மெயில் பண்ற மாதிரி தோணுது. அப்படிலாம் இல்ல அன்பு. ஒரு லைஃபோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம ஸ்கேனை காட்டணும்னு முடிவு பண்ணது நாம இல்லையே. அது டாக்டர் எடுத்த டிசிஷன் தானே. டாக்டர் என்ன சொன்னாங்க? நம்ம குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸை ஒரு வாரம் அப்சர்வ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல பிடிவாதமா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு சொன்னாங்க. அப்பா வேற பசங்க கிட்ட கொஞ்சம் மனசை மாத்துற மாதிரி நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. பாரதி கிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் தெரியுதுல்ல? அப்படியா? ஆமா. காலையில நான் சமைச்சிட்டு இருந்த போது எனக்கு தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. பாரதி தான் எனக்கு தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வந்து எங்க பெட்ல உட்கார வச்சான். அன்பு, நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? நம்ம வீட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பிள்ளைங்க வரப்போகுது. நீ ஃபுல் எனர்ஜியோட இருக்கணும். நம்மளால 6 பிள்ளைங்களை சமாளிக்க முடியுமா? நீ வேற 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வாதாடிட்டு இருக்க. அக்கா, இப்ப என்னக்கா பண்ண போறோம்? அன்னைக்கு பார்த்தோம்ல, எல்லாரும் குழந்தை நல்லா பிறக்கணும்னு கையில விளக்கு வச்சு வேண்டிக்கிட்டாங்கல்ல. நாமளும் அதே மாதிரி கையில விளக்கு வச்சு வேண்டிக்கலாம், சரியா? நம்ம வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு சரியாயிடுமா? கண்டிப்பாடா. கடவுள் எப்பவுமே சின்ன பிள்ளைங்க வேணும்னா கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாரு. உனக்கு யார் சொன்னா? அப்பா தாண்டா சொன்னாங்க. நம்மள மாதிரி சின்ன பசங்க வேண்டிக்கிட்டா கடவுள் உடனே கொடுத்துருவாருன்னு. என்ன சொல்லி வேண்டிக்கணும்? கடவுளே, நாங்க எங்க தம்பி பாப்பா வேண்டான்னு சொன்னது தப்புதான். இனிமேல் நாங்க எப்பவும் அப்படி சொல்ல மாட்டோம். எங்களுக்கு எங்க தம்பி பாப்பா வேணும். எங்க அம்மாக்கும் எங்க தம்பி பாப்பாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நம்ம தம்பி பாப்பா நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கலாம், சரியா? சரிக்கா. இனியா, பாரதி, இனிமே நாங்க எப்பவுமே தம்பி பாப்பா வேணாம்னு சொல்லவே மாட்டோம். எங்க தம்பி பாப்பாவை நாங்க நல்லா பாத்துப்போம். நாங்க அம்மா அப்பா கிட்ட கூட மன்னிப்பு கேக்குறோம். நீங்க எப்படியாவது அம்மாவையும் தம்பி பாப்பாவும் மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க. எங்க அம்மா கிட்ட தூ விட்டது தப்புதான். அதுக்காக தம்பி பாப்பா எங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நாங்க சின்ன பசங்க தானே, தெரியாம தப்பு பண்ணிட்டோம். நீங்க நல்ல சாமி தானே, எங்களை மன்னிச்சிருங்க. தாத்தா சொன்னாங்க பாப்பா எங்க பிறக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களாமே. அம்மா வயித்துல இருக்க பாப்பா எங்க வீட்லயே பிறக்கட்டும். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் நானும் பாரதியும் தம்பி பாப்பாவை நிஜமா நல்லா பாத்துப்போம். ப்ளீஸ் சாமி, எப்படியாவது எங்க அம்மாவையும் என் தம்பி பாப்பாவையும் காப்பாத்திடுங்க. இல்ல இல்ல, நான் தான் பத்திரமா பாத்துப்பேன். இல்ல நான் தான் பாத்துப்பேன். டேய், அதான் 2 பாப்பா வரப்போகுதுல்ல. ஒன்னு நான் பாத்துக்கிறேன், இன்னொன்னு நீ பாத்துக்கோ, ஓகே? நிஜமாவே உங்களுக்கு பாப்பா வேணுமா? கஷ்டமா இருந்தா? இல்லம்மா, எங்களுக்கு பாப்பா வேணும். என்னால நம்பவே முடியல. காலையில வரைக்கும் டாக்டர் குழந்தைய காப்பாத்துறது கஷ்டம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். டாக்டர் 2 பேரும் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னப்போ என்னால நம்பவே முடியல. நம்ம பிள்ளைங்களோட பிரேயர் தான் உன்னையும் பிறக்க போற பாப்பாவையும் காப்பாத்திருக்குன்னு நான் நம்புறேன். உங்க அப்பா என்கிட்ட சொன்னதுதான்
நான் உங்ககிட்ட சொல்றேன். நாம 4 பேர்கிட்ட ஒரு பிரச்சனைய ஷேர் பண்ணும்போது அந்த பிரச்சனை குறைஞ்சிரும். ஆனா லவ்வ 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணணும்னா அது அதிகமா தான் ஆகும், குறையாது. நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. நாம எப்பவும் ஒன்னா இருப்போம். என்னோட எல்லா அன்பும் உங்க 2 பேருக்கும் மட்டும்தான். பிறக்க போற பாப்பாவ நீங்க பாத்துக்கோங்க. பாப்பாவ நானும் இனி அக்காவும் நல்லா பாத்துப்போமா? வக்கீல, எப்ப நான் உன் கைய புடிச்சனோ அப்பவே எனக்கு தெரியும், எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அது தானாவே விலகிடும்னு. நீ ரொம்ப நல்லவன் வக்கீல. உனக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். இதேதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் எல்லாமே எனக்கு நல்லதா நடக்குது. அப்பா, அம்மாவை கூட்டிட்டு வெளியே போலாமா? போலாம். ம். அரசி, எனக்கு இந்த கேஸ் ஜெயிக்கும்னு. அதுல கண்டிப்பா ஜெயிக்கும். எப்படி சொல்ற? நாம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்களே ஒரு ஸ்வாப் பண்ணிருக்காங்க, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யோ, இன்னைக்கு என்னையா நடக்க போகுது? யோ பொரியா, எல்லாம் நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். அப்படியா? யோ, எனக்கு என்னமோ இன்னைக்கு அவங்களுக்கு சாதகமா நடக்க போற மாதிரி தோணுது. சூப்பர்யா. உனக்கு எது தோணினாலும் தப்பாதான் தோணும். அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு உனக்கு தோணுச்சா? கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். யோ, இந்த ஓவர் கான்பிடென்ட் ஆவாதியா, பாத்துக்கோ. கம்முனியா. வணக்கம். உட்காருங்க. நான் மதுரையில இருந்து ப்ரமோஷன் ஆகி சென்னைக்கு வந்தாலும் மதுரையில நடந்த அதே கேஸ் தொடர்ந்து இங்கேயும் வருது. அம்மா அரசே, வாங்க. சிவா, நீங்களும் வாங்க. எஸ் யுவர் ஆனர். சாதாரணமா கவுன்சிலிங் பண்ணி ஜெயிக்க வேண்டிய கேஸ், அத நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க, இவரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இது இப்படி போயிட்டே இருக்க. சரி, நீங்க ஆரம்பிங்க. யுவர் ஆனர், குழந்தைங்களுக்காக தான் மறுபடியும் திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி என்னோட முன்னாள் கணவர் பல ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதோ பாருமா, பழைய விஷயம் எல்லாம் பேசாதீங்க. புதுசா என்னவோ அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல யுவர் ஆனர், இப்ப அன்புக்கு குழந்தை உண்டாயிருக்கு. குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் அன்பு கட்டிக்கிட்டேன்னு சிவம் சொல்லிட்டு இப்ப 4 மாசத்துல அன்பு கூட ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இதோ பாருமா, கணவன் மனைவி ஒன்னா வாழக்கூடாதுன்னு, குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லலையே. குழந்தை பிறந்துட்டா அவங்க இருக்கிற குழந்தைய பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றதுலயும் எந்த விதமான நியாயமும் கிடையாது. இதான் உங்க தரப்பு வாதம்னா இந்த கேஸ நான் இப்பவே தள்ளுபடி பண்ணிடுறேன். இல்ல இல்ல யுவர் ஆனர். தெரியும் மேடம், ஜட்ஜு கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். கொடுங்க. இந்த நேரத்துல எப்படிங்க சார்? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அபிராமி, போய் குழந்தைய கூட்டிட்டு வாங்க. ஓவியாவா? ஆமா.
டாடி மம்மி. என்ன ஓவியா, பயந்துட்டியா? ம். இனிமே நம்ம யாரும் தனித்தனியா இருக்க போறதில்ல. எப்பவும் ஒன்னா சந்தோஷமா இருக்க போறோம். எங்க சரி பாப்போம்.